வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் இப்போ உங்களுக்கு 8ல் ராகுவோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சொத்துக்கள் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப பிரச்சனைகள் ரொம்ப தடார்படான்னு போகிற மாதிரி ஃபீலே இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் நம்ம ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும். தாயார் சார்ந்த உறவுகள் நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க சார், எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 9ல் இருக்குது. 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சலசலப்புகள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் ஆகி அது கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3, 4ஆம் அதிபதியான சனி 5ல் வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு முயற்சிகள் நிறையா இருந்தாலும் அதோட எஃபோர்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிலபுலன்கள் சொத்துக்களால் வர வேண்டிய வருமானங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்லாம் இருக்கும். ஒரு கோபதாபங்கள் அதிகமாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா அது செவ்வாய் ராகுல போகும்போது நம்ம என்ன பேசுகிறோம், மற்றவங்கள்ட்ட அந்த குறை கண்டுபிடிக்கிற தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 8 ஜாயின் ஆகும்போது எமோஷ்னலாக பிளாஸ்ட் ஆகுறது. என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கத்திடுவாங்க, மனசில் பட்டது பட்ட 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 பட்டன்னு கத்திடுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. அது ஒரு பழி வாங்குகிற குணம் எல்லாமே இருக்காது. ஏதோ கத்திட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணம் விருச்சிக ராசிகள். ஸோ அதனால் கோபதாபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன், பெரிய லாபம் வருதுன்னு சொல்லி யாராச்சும் நம்மளை மண்டை கலவு போனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல பிரயாணம், நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். குரு அங்கே உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட சூரியன் அங்கே இருக்கும்போது தொழிலில் ஒரு பெரிய ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியோடு இருக்கும்போது ஒரு மனக்கலக்கங்களை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லீகல் சம்மந்தமான விஷயங்கள், டாக்ஸேஷன், சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் 10ல் இருக்கும்போது லாபங்கள் அதிகமாக வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஃபீலிங் நிறைய கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 7 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன பேச்சுக்கள் ஏச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விளையாட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி அதனால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது பார்ட்டி கீட்டி கேட்பாங்க, எங்கன்னா போகும்போது அங்கே நமக்கு ஒரு நடக்கிற விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் ஒரு அவமானத்தையோ ஒரு மனக்கலக்கத்தையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அது மனம் ஒன்றி நம்ம இறைவனிடம் சரணாகதி அடையும் போது சிறப்பான வாழ்க்கை, நல்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது.
டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா, ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃபான உடனே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். அந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் ஒரு மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க, திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்ல அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளை போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது.
அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.